மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், த்ரிஷா, சிலம்பரசன், ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல தமிழ்நாடுல 20 crore, வேர்ல்டு வைடா 50 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. டிசாஸ்டரான கலெக்ஷன் வந்திருக்கு. தக் லைஃப் படத்துக்கு டே 2ல இந்த படம் ஃபைனலா 100 crore ரீச் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவி. அடுத்ததா படைத்தலைவன். இந்த படத்துல சண்முக பாண்டியன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியன் கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படைத்தலைவன் படத்தை வர ஜூன் 13 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆலப்புழா ஜிம்கானா. இது ஒரு மலையாளம் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த ஆலப்புழா ஜிம்கானா படத்தை வர ஜூன் 13 சோனி லிவ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா 11. இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த 11 படம் தமிழ்நாடுல மட்டுமே 3 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த 11 படத்தை வர ஜூன் 13 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தலைவன் தலைவி. பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொட்டல முட்டாயே. இந்த சாங்கை வர ஜூன் 9 ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இந்த தலைவன் தலைவி படத்தை ஜூலை மாதம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க.